அரசியல் தற்குறி சுயநலவாதி ஜோசப் விஜய். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, தற்குறி தொண்டர்களாக மாறி இருக்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு இந்த வீடியோ தெளிவா கேளுங்க. ஏன்னா உங்க தலைவரான ஜோசப் விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப தூரம்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, தலைவர்கள் அவங்கவுங்க வழியில அவங்கவுங்க விஷயங்களை புதுசா கிரியேட் பண்ணாங்க. அவங்கள நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும், நம்ம ஒரு விஷயத்த கொண்டு வரணும், நம்மள ஃபாலோ பண்ண நிறைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசின உங்க தலைவர் சுயநலவாதி அரசியல்வாதி தற்கூரி ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு எம்ஜிஆருங்கிறாரு, அறிஞர் அண்ணாங்கிறாரு, காமராஜருங்கிறாரு, எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சிட்டு இருக்காரு. பெரியார் வரைக்கும் எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு அரசியல் செஞ்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு இவங்க எல்லாம் அவங்கவுங்க கொள்கைகளை அவங்க பிரகடனம் செஞ்சாங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. நம்மளாம் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணோம், நம்ம வழியில மத்தவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன சுயநலவாதி ஜோசப் விஜய் அவர்கள், தற்குறி தொண்டர்களாகிய நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அரசியலுக்காக சினிமாலையும் இப்படிதான் இருந்தாரு ஜோசப் விஜய். தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா, எந்த எஸ்டிமேட் லெவலுக்கு வேணா போகக்கூடிய ஒரு ஆள் தான் ஜோசப் விஜய். இன்று அரசியலிலும் உங்களை பயன்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு உங்களை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி ஒரு சுயநல அரசியல்வாதியா இருக்காரு. ஏன்னா என்னைக்குமே பேச்சு 1 துண்டு 2 இருக்கணும். நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் செயல்ல இருக்கணும். நம்ம ஒரு கொள்கையை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு இத்தனை பேரை ஃபாலோ பண்ணி ஓட்டு அரசியலுக்காக இத்தனை பேரை ஃபாலோ பண்ற இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு முக்கியமானவங்கிறது உங்களுக்கு அப்ப புரியும்.